இந்தியா இங்கிலாந்து மேட்ச் நம்ம செகண்ட் டெஸ்ட்ல கில்லோட ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். இந்தியன் பவுலிங் டிபார்ட்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு மீறி ஒரு இந்தியன் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த செகண்ட் டெஸ்ட் தெரிஞ்சது. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 4 இண்டிவிஜுவல் பிளேயர் அப்புறம் பும்ரா ஒரு 5 இண்டிவிஜுவல் பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தெரிஞ்சது. ஆனா செகண்ட் டெஸ்ட்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு டீம் வின் பண்ணணும்னா ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 4 100 போட்டு பும்ரா வந்து 5 விக்கெட் கால் எடுத்து இந்தியா டீம் வந்து தோத்தாங்க. ஓகேங்களா? ஃபீல்டிங் பவுலிங் சொதப்பனால. ரெண்டாவது டெஸ்ட்ல இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஆனா ரெண்டாவது டெஸ்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்விக்குறிகளோட தொடங்கணும். ஏன்னா அது பும்ரா கிடையாது. பும்ராவுக்கு பதிலாக எந்த பவுலர் உள்ள வர போறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட தான் ரெண்டாவது டெஸ்ட் தொடங்கினாங்க. அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆனா பேட்டிங் மேல பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இந்தியன் பேட்டிங் மேல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி பார்த்தோம்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க இந்தியன் டீம். எதிர்பார்த்ததை விட நல்லாவே பேட்டிங் பண்ணாங்கன்னே சொல்லணும். ஒரு கில் வந்து ஒரு கேப்டன்ஷிப் எடுத்த பிறகு கில் வந்து இதுக்கு முன்னாடி அவுட் கண்ட்ரில ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதே கிடையாது. அவரோட ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மி. இப்ப ஒரு கேப்டன்ஷிப் எடுத்து வந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்லயே அவருடைய பொட்டன்ஷியலை என்னன்னு காட்டியிருக்காரு. 264 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸும் 163 ரன்ஸ் அடிச்சாரு. இது வந்து இது எப்படின்னா எந்த பெரிய பிளேயரும் நிறைய பெரிய பிளேயர்ஸ் பண்ணாத ஒரு சாதனையை வந்து கில் பண்ணாரு. அதே மாதிரி பேட்டிங்ல ஜெய்ஸ்வால், ஜடேஜா அவங்கெல்லாம் பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ராகுல் திரும்பவும் ஜடேஜா ஒரு 50. இது ஜடேஜா வந்து இப்ப நம்ம போன மேட்ச்ல என்னெல்லாம் பேசணுமோ அது எல்லாமே இந்த டெஸ்ட்ல ஓவர் கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம லோயர் ஆர்டர் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றோம். இப்போ லோயர் ஆர்டர் ஜடேஜா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. வாஷிங்டன் சுந்தர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுத்திருந்தாங்க, அவரும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்படின்னு பார்க்கும் பொழுது லோயர் ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ் பக்கா. ஓகேவா? அதை தாண்டி பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்ப்போம். பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆகாஷ்தீப் வந்து பும்ராவுக்கு பதிலாக வந்தாரு. இப்போ பும்ராவுக்கு பதிலாக வந்ததுல ஆகாஷ்தீப் பும்ராவையே அந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அந்த டெஸ்ட் பார்க்க முடியும். இப்போ பும்ரா இருந்தா என்ன வேலை செய்வாரோ அதை இருந்து பக்காவா ஆகாஷ்தீப் செஞ்சாருன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஆகாஷ்தீப் கிடையாது, சிராஜ் இருந்தாரு. சிராஜோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இல்ல, பிரசித் கிருஷ்ணா பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. செகண்ட் டெஸ்ட்ல ஆகாஷ்தீப் வந்து 4 விக்கெட் எடுத்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. சிராஜ் வந்து 6 விக்கெட் எடுத்தாரு. சரிங்களா? மொத்தம் 10 விக்கெட் அவர் 2 பேருமே எடுத்தாங்க. பிரசித் கிருஷ்ணா அஜீஸ்வர் 2 வாரி வழங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆகாஷ்தீப் 6 விக்கெட்டு, மற்ற எல்லா பவுலர்ஸும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஓகேவா? இதுல சிராஜ் நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு, பிரசித் கிருஷ்ணா 1 விக்கெட் இருந்தாரு. நம்ம அந்த ரெண்டாவது டெஸ்ட் சொல்லும் பொழுது இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் டெஸ்ட் நம்ம ஒரு ஓவரா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் வெரி லோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கருணாயர், ரெண்டாவது வந்து பிரசித் கிருஷ்ணா. இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் வெரி லோவா இருந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேருமே கண்டிப்பா தேர்ட் டெஸ்ட்ல எப்படி போவாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்ல திரும்பவும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்ல பார்ப்போம். இப்போ நம்ம இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். அதுல கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இப்போ ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கில் வந்து டெஸ்ட் கேப்டனா இருந்து 200 அடிச்சதுல, அதுவும் இங்கிலாந்துல 200 அடிச்சதுல மெயின் பிளேயர், ஃபர்ஸ்ட் பிளேயர். அது இல்லாம ஆசியன் கேப்டன், அதாவது பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து எந்த கேப்டனுமே அடிக்காத கில் பண்ணியிருக்காரு 200. அதுல ஃபர்ஸ்ட். சரிங்களா? அது இல்லாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 260 அடிச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 163 அடிச்சு டோட்டலா 430 ரன்னுக்கு அடிச்சிருக்காரு. இது வந்து ரெண்டாவது பிளேயர், அதாவது டோட்டலா வேர்ல்ட்லயே செகண்ட் பிளேயர் அதிகபட்ச ஸ்கோர் ஒரு டெஸ்ட்ல அடிச்சது. இதுக்கு முன்னாடி 450 ரன் கிராகாம் கோச் அடிச்சிருக்காரு. இது செகண்ட் பிளேயர் வந்து நம்மளுடைய சுப்மன் கில். அதாவது ஒரு ஃபார்ம் வரலாம், இது எல்லா ரெக்கார்டையும் உடைக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் வந்துருக்காரு கில்லு. அதாவது இதுக்கு முன்னாடி அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்தாங்கன்னு நிறைய கேள்விகள் எழுப்பினாங்க. ஆனா அது எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்லயே காலி பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அது இல்லாம ஒரு டெஸ்ட்ல 2 முறை 100 போட்டுறது வந்து நம்ம இந்தியன் டீம்லயே 3வது பேர். ஃபர்ஸ்ட் வந்து சுனில் கவாஸ்கர் அடிச்சிருக்காரு, 2வது வந்து விராட் கோலி, தேர்ட் வந்து இப்ப சுமன் கில் அதுல ஜாயின் ஆயிருக்காரு. அதாவது 2 டெஸ்ட்லயுமே 100 போட்டது. இப்போ வந்து சுனில் கவாஸ்கரும் 100, விராட் கோலியும் 100 போட்டாங்க. ஆனா கில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 200, செகண்ட் இன்னிங்ஸ்ல 100. சரிங்களா? அதாவது அது 250, இதுல 150. ஓகேவா? இது வந்து அவங்கள விட ஒரு 2 படி மேலே போயிட்டாரு. இது ஒரு ரெக்கார்டு. சரிங்களா? அதாவது அந்த இங்கிலாந்து பிட்ச்ல 8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்ப ஜெயிக்கிறோம்.
ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கூட இதுக்கு முன்னாடி பண்ணாதத, இப்ப வந்து இந்தியன் யங் பிளேயர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நெறைய ஊடகத்துல புகழாரம் சூட்டிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம எப்படி, எதனால இங்கிலாந்து தோத்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு பார்க்கலாம். இங்கிலாந்து ஏன் இந்த மேட்ச தோக்க வேண்டிய மேட்சா? இல்ல எதனால தோத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். இது இங்கிலாந்து தோக்க வேண்டிய மேட்ச் ஆக்சுவலா கிடையாது. இங்கிலாந்து அது இல்லாம மழை வேற பெஞ்சுச்சு. அது பாதி ஓவர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த மேட்ச வந்து ஏன் தோக்கணும்? அது வந்து அவங்களுடைய அந்த அப்ரோச் தான் காட்டுது. அப்ரோச்னால தான் அந்த மேட்ச் தோத்தாங்க. அதாவது ஒரு டீம் வந்து ஒரு அப்ரோச் வந்து பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? அதாவது இங்கிலாந்து அப்ரோச் வந்து போன மேட்ச்ல பாசிட்டிவா அமைஞ்சது. இந்த மேட்ச்ல நெகட்டிவா அமைஞ்சிருச்சு. ஆனா அவங்க அவங்களுடைய அப்ரோச் மாத்துற ஐடியாவில் இல்ல. இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் நிதானமா விளையாண்டுருந்தாங்கன்னா டிரா பண்ணிருக்கலாம் கண்டிப்பா. ஓகேவா? இல்ல நான் வந்து அடிச்சு தான் ஆட போறேன். அவங்க 5, 6வது விக்கெட் இருக்கும்போது அடிச்சு தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய தோத்ததுக்கான மெயின் ரீசன். இல்லன்னா அந்த மேட்ச டிரா கூட பண்ணிருக்கலாம். எங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்ல சொல்லிக்கிற மாரி இல்ல. ஸ்மித் அண்ட் ப்ரூக் வந்து செம விளையாண்டாங்க. அதுதான் அவங்கள கொஞ்சம் 5 நாள் வரைக்கும் இழுத்துட்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். இல்லன்னா கொஞ்சம் அப்பவே ஒரு 4த் டேலயே இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதிக வாய்ப்பு இருந்திருக்கு. இவரு பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்திய டீம் 200க்கு 5 வச்சிருந்தோம். அப்போ நாங்க மேட்ச கைவிட்டுட்டோம். அவங்க அதுக்கு மேல போயிட்டாங்க. ஜடேஜா வந்து அப்ப பெர்ஃபார்ம் பண்ணாரு. அது மேல போயிட்டாங்க. நாங்க வந்து திரும்ப 80க்கு 5 வரை வந்தோம். அதாவது 80க்கு 5 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா? அப்பவும் மேட்ச கைவிட்டுட்டோம். இந்த 2 இடம் தான் நாங்க இந்த 2வது டெஸ்ட் தோக்குறதுக்கான ரீசன் அப்படின்னு பென் ஸ்டோக்ஸ் சொல்லியிருக்காரு. இது செகண்ட் டெஸ்ட் நம்ம நெறைய விஷயங்கள நெறைய அதாவது கிரிக்கெட் விமர்சகர்கள் நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. இத வந்து அங்க போயிட்டு இந்த டீம் வந்து நெறைய மேட்ச் தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பும்ரா இல்லன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட் வேஸ்ட்ன்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே சுப்மன் கில் வந்து கேப்டன்ஷிப் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே 2வது டெஸ்ட்லயே தவிடுபடி ஆக்கிட்டாங்க. இப்ப 3, 4, 5 இது பும்ராவை கொண்டு வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனலா தான் இருக்கும். பும்ரா உள்ள வந்தாருன்னா பிரசித் கிருஷ்ணா வெளியே எடுத்துருவாங்க. கருண் நாயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களா? ஏன்னா பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கருண் நாயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல அவர் எடுத்துட்டு திரும்ப சாய் சுதர்ஷனா உள்ள வாய்ப்பு கொடுக்குறாங்களா? இல்ல வேற ஒரு பிளேயர்ஸ் யாராவது வராங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.